நீரின்றி அமையாது உலகு. நீர் அப்படின்னா தண்ணீர். தண்ணீர் இல்லாம உலகம் கிடையாது. அது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? நம்ம இப்போ 3ல் ஒரு பகுதி தான் நிலப்பகுதி, மற்றது வந்து 3 பகுதிகளும் வந்து, அதாவது 4ல் ஒரு பகுதி தான் நிலம், 3 பகுதிகளும் நீர் சூழ்ந்து இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நம்ம இந்தியா கூட பெனின்சுலார சொல்லணும்ல, 3 பக்கம் வந்து தண்ணி இருக்கு, நிலம் ஒரு பக்கம் இருக்கு. அப்ப நீர் வந்து எவ்வளவு இன்றியமையாத ஒன்று. தண்ணி இல்லாம எதுவுமே பண்ண முடியாது. தாகம் அப்படிங்க இது உணவு இல்லாம இருக்கலாம், நம்ம வீடு வாசல் இல்லாம இருக்கலாம், ஆனா ஒரு தாகத்துக்கு தண்ணி இல்லைன்னா எதையுமே சமாளிக்க முடியாது. அதனாலதான் சொல்லியிருக்காங்க நீரின்றி அமையாது உலகு. இப்போ வெளியில எந்த அளவுக்கு தண்ணி இம்பார்ட்டன்ட்டோ அதே அளவுக்கு உடம்புக்குள்ளேயும் தண்ணி இம்பார்ட்டன்ட் தான். அதாவது நீர் சத்து ஓரளவுக்கு உடம்புல இந்த அளவுக்கு இருக்கணும், அப்படி இருந்துட்டு இருக்கணும். ஏன்னா நம்மளுடைய உடம்புல 5லிருந்து 5.5 லிட்டர் வரைக்கும் ரத்தம் ஓடுது இல்லையா? தண்ணி, அதுக்கு ரத்தம் ஒன்றும் கெட்டியா இல்லையே, தண்ணியாட்ட தானே இருக்கு. ஸோ வாட்டர் கண்டென்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப நம்ம உடம்புல வாட்டர் கண்டென்ட் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத எப்படி மெயின்டைன் பண்ணலாம், என்ன மாதிரி எல்லாம் உணவு எடுத்து நம்ம அதை மெயின்டைன் பண்ணலாம்? நீர் பொருந்திய காய்கறிகள், நல்லா தண்ணீர் அப்பப்ப குடிக்கலாம், நிறைய ஜூஸ், இளநீர் இதுகள் எல்லாமே சாப்பிடலாம். அப்படி நிறைய நீர்ச்சத்து நிறைந்த காய் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா வெண்பூசணி, சாம்பல் பூசணின்னு கூட நம்ம சொல்லுவோம். அப்ப இந்த சாம்பல் பூசணி, இந்த வெண்பூசணினா மேல மட்டும் பச்சையா இருக்கும், அதுக்கு மேல ஒரு சாம்பல் நிறத்துல ஒரு படிமானம் இருக்கும், உள்ள வந்து நல்ல வெள்ளை சதைப்பற்றோட இருக்கும். இந்த வெண்பூசணி அப்படின்னு உங்க எல்லாருக்கும் ஃபர்ஸ்டா நினைவுக்கு வர்றது நம்ம ஒரு திருஷ்டி கழிக்கிறது இல்லையா? எல்லா ஒரு முக்கியமான நாட்கள்ல அமாவாசைனா நம்ம சென்னை பகுதிகளில் பார்க்க முடியாது, ஒரு ரோட்ல கூட பூசணிக்காய் இல்லாம இருக்காது. எல்லாரும் போட்டு திருஷ்டியை சுத்தி ரோட்ல போட்டுருவாங்க. அதுல நிறைய விபத்துக்கள் கூட வருது. நம்ம அப்படியெல்லாம் பண்ணாம கூட இருக்கலாம். நீங்க நல்லா திருஷ்டி சுத்திட்டு அது யாருக்கா தானமா கூட கொடுத்துடலாம், அது கூட ஒரு நல்ல விஷயம்தான். இப்ப இந்த வெண்பூசணி வந்து ஏன் நம்ம திருஷ்டி சுத்துறோம் அப்படின்னு பார்க்கலாமா? வெண்பூசணியில என்ன சக்தி இருக்கிறதுக்காக நம்ம அதை திருஷ்டி சுத்துறோம் அப்படின்னா, பாசிட்டிவ் எனர்ஜி நிறைய வெண்பூசணியில இருக்கு. நீங்க வந்து ஒரு கிரகப்பிரவேசம் நடந்தா, ஒரு முக்கியமா நம்மளுடைய வீடுகள் எல்லாம் புண்ணியாக வாசனம் சொல்லுவோம்ல, பண்ணோம்னா என்ன பண்றோம்னா, இடது கை ஓரத்துல அந்த பூசணிக்காயை கட்டி கயிறுல கட்டி தொங்க விடுவாங்க. அது வந்து நாள்பட அப்படியே சுக்கா அப்படியே ட்ரை ஆகி சின்னதாயிடும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வந்து தீமையான சக்திகளை உள்வாங்கி நல்லதெல்லாம் நிறைய இருக்கும். அதனுடைய பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்மளுக்கு கொடுத்துட்டே இருக்கும். நம்ம வீட்டு கல்யாணங்கள் எல்லாம் பூசணிக்காய் அல்வா எல்லாம் இருக்காது. ஏதோ ஒரு நேரத்துல பூசணி, திருமணம் முடிஞ்ச உடனே போடுற பந்தியில பூசணி அல்வா போடுவாங்க. ஸோ நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி லெவல் குன்றாம இருக்கிறதுக்கு தான் வெண்பூசணி. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீர்ச்சத்து உடம்புல இருந்தா தான் எனர்ஜி லெவல் குன்றாம இருக்கணும்னு நம்மளுக்கு சொல்லிட்டே இருப்பாங்க. எதையுமே நம்ம முன்னோர்கள் வந்து நேரடியா இதுல நீர்ச்சத்து இருக்கு சாப்பிடுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. இப்படின்னா நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்ப நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய தன்மை வெண்பூசணிக்கு உண்டு. வெண்பூசணி நீங்க என்னென்ன ஃபார்ம்ல எடுத்துக்கலாம்? ஒரு சாம்பார்லயோ, தயிர் பச்சடி, கூட்டு, மோர் குழம்புன்னு எல்லா ஃபார்ம்ல இருந்துமே நீங்க எடுத்துக்க முடியும். இந்த வெண்பூசணியை ஜூஸ் பண்ணிட்டு நம்ம எடுத்துக்கலாம். உடல் எடை குறைக்கிறவங்களுக்கு வெண்பூசணி வந்து சிறந்ததா இருக்கும். என்ன பண்ணலாம்னா, வெண்பூசணி ஜூஸா மார்னிங் எம்டி ஸ்டொமக்ல எடுத்துக்கலாம். அது ஏன்னா நீர்ச்சத்து அதிகமா இருக்கு. அது இவ்வளோ பெருசு இருக்குல்ல, அதுல கலோரிஸ் எவ்வளவு தெரியுமா? 10 கிலோ தான் இருக்கு. ரொம்ப கம்மியான சக்தி தான் இருக்கு. அதனால அதை நம்ம எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம், ஃபில்லிங்கா இருக்கும். நீங்க பசியோட இருக்கிறவங்க, உடம்பு எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு அரை பூசணிக்காய் சாப்பிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு வயிறு ஃபில் ஆயிடும். ஆனா அதுல பெரிய சக்தி எதுவும் நம்மளுக்கு கிடைக்காது. அதனாலதான் உடல் எடையை குறைப்பதற்கு வெண்பூசணி வந்து ரொம்ப உதவியா இருக்கும்னு சொல்லுவோம். குடல் புண்களை ஆர்த்தும். அப்புறம் உடம்பு வலி அதிகமா இருப்பாங்க இல்லையா, உடம்பு வலி, முட்டி வலி, அந்த மாதிரி அதிகமா வலி இருக்கிறவங்க எல்லாம் கூட வெண்பூசணியை அதிகமா ஃப்ரீக்வெண்டா எடுத்துக்கலாம். இந்த பூசணி விதைகள் இருக்கு இல்லையா, இந்த பூசணி விதைகள் ஒரு 35 கிராம் எடுத்து வறுத்து அரைச்சு, அதாவது லைட்டா இது பண்ணி அரைச்சிடணும். நல்லா அரைச்சிட்டு வெறும் வயிற்றுல தான் கொடுத்துடணும். கொடுத்து ஒரு 2லிருந்து 3 மணி நேரம் கழிச்சு ஒரு விளக்கெண்ணெய், அதாவது ஆமணக்கெண்ணெய், அதை வந்து ஒரு 2 ஸ்பூன் கொடுத்துட்டா குடல்ல இருக்கக்கூடிய தட்டை புழுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய புழுவையே அது வெளியேற்றக்கூடிய தன்மை உண்டு. நம்ம இப்ப வந்து அல்பெண்டசோல்னு நிறைய கிருமி போறதுக்காக நிறைய மருந்துகள்லாம் எடுத்துக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் இல்லாம இந்த மாதிரி சிலதெல்லாம் எடுத்துக்கும் போது நம்ம உடம்புல உள்ள இருக்கக்கூடிய நல்ல கிருமிகள் இருக்கும், தேவையற்ற பூச்சிகள் மட்டும் வெளியேற்றப்படும். வெண்பூசணி வந்து நரம்பு தளர்ச்சி,
காக்கை வலிப்பு போன்ற பிரச்சனை இருக்கவங்க எல்லாம் நிறைய எடுத்துக்கலாம். அது வந்து ரொம்ப நல்லதா இருக்கும். அதே மாதிரி மூளை சோர்வடையுது இல்லையா, அடிக்கடி நம்ம டயர்ட் ஆயிடுறோம், நம்மளுக்கு அதிகமா படிக்க முடியல, படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் வெண்பூசணி நிறைய கொடுக்கும்போது அவங்க உடல்ல இருக்க சூட்டை நிறைய தணிச்சு மூளை நல்லா பிரகாசமா, பிரெயினை ஆக்டிவ் பண்ணுது. அதே மாதிரி இதயம் வந்து பலவீனமா இருக்கிறவங்க, இதய படபடப்பு ரொம்ப வீக்கா இருக்கவங்க எல்லாம் வந்து வெண்பூசணி, அது வந்து பிளட் சர்க்குலேஷனையும் சரிப்படுத்தி பாடியோட டெம்பரேச்சரையும் சரிப்படுத்தி கொடுக்கும்போது இன்னும் ஆரோக்கியமா இருப்பாங்க. அதே மாதிரி நம்ம இப்ப நிறைய செல்போன்ஸ், மொபைல்ஸ், லேப்டாப்ஸ் எல்லாம் யூஸ் பண்றோம் இல்லையா, அதனால அந்த கதிர்வீச்சுக்கள், அந்த லைட்ல இருந்து வரக்கூடிய ரேஸ் என்ன ஆகுதுன்னா கண்ணுடைய ரெட்டினா வரைக்கும் பாதிக்குது, கருவிழி வரைக்கும் உள்ள போய் பாதிக்குது. அப்ப டீஜெனரேட்டிவ் டிஸார்டர்ஸ் வருது. அப்போ நம்மளுக்கு முன்னாடிலாம் நம்ம வயசான பெரியவங்களுக்கு எல்லாம் என்னன்னா மேக்குலர் டீஜெனரேட்டிவ் டிசீசஸ்னு வரும். அது வயசாகும் போது தான் அந்த பார்வையில சில பிரச்சனைகள் வரும். ஆனா இப்போ ஒரு 30 வயசுல இருக்கவங்களுக்கே அந்த பிரச்சனை வருது. என்ன காரணம்னா நம்ம அதிகமா மொபைல் போன்ஸோ லேப்டாப்ஸோ, அதாவது கண்ணுக்கு அதீத வெளிச்சத்தை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வராம இருக்கணும் அப்படின்னா நம்ம நிறைய வெண்பூசணியை தொடர்ச்சியா எடுத்துக்கலாம். ஸோ வெண்பூசணியில நம்மளுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வுண்டு, இதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வுண்டு, கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு தீர்வுண்டு, உடல் ஏற்படக்கூடிய உடல் சூட்டை தீர்க்கும். அதே மாதிரி நிறைய பிரெயினை ஆக்டிவா வச்சுக்க உதவும், வயிற்று புண்ணை சரிப்படுத்தும், உடல் எடை குறைய உதவும், முக்கியமா ப்ளீடிங் டிஸார்டர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதாவது யாருக்கெல்லாம் பைல்ஸோ இல்ல எங்கெங்கெல்லாம் ப்ளீடிங் டிஸார்டர்ஸ், அதிக ரத்தப்போக்கு இருக்கிறவங்க எல்லாம் கூட இதை எடுத்துக்கலாம். இது வந்து அதிக ரத்தப்போக்கை குறைத்து நன்மை பயக்கும். ஸோ வெண்பூசணி கம்ப்ளீட்லி பாசிட்டிவ் எனர்ஜி, நிறைய உடம்புக்கு எல்லாரும் நிறைய சாப்பிடலாம். ரொம்ப சந்தோஷமா சாப்பிடுங்க, நல்லா இருங்க.